நீ அன்றாடம் நாளேடுகளா இருக்கட்டும், வலைதளமா இருக்கட்டும், எல்லா பக்கமும் நீங்க படிச்சீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு விதமான பதட்டம் வந்துரும். நாளைய தலைமுறை ஒண்ணு இருக்குமா? அப்படின்ற கேள்விக்குறி நமக்குள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, எல்லாருமே ஒரு போதைக்குள்ள விழுந்து கிடக்குறாங்க. இந்த உலகமே ஒரு போதைக்குள்ள இருக்கோ அப்படின்னு சில நேரங்கள்ல நமக்கே எண்ணம் ஏற்படுற மாடி சூனியம் இங்கே நிறைந்து இருக்கிறது. ஒரு பக்கம் நம்ம உட்கொள்ளக்கூடிய சாராயம், மது அப்படின்ற வகையை சொல்லக்கூடிய அபினா இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், மாத்திரைகளா இருக்கட்டும், ஊசியா இருக்கட்டும், இது ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் செல்பேசியில் ஊடகங்களின் வழியாக நம்ம ஈர்க்கக்கூடிய போதைகள் இன்னொரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த உலகமே ஒரு போதைக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு அனுப்பிட்டோமோ அப்படின்னு தோணுது. நம்ம நம்ம யாரு, நம்ம ஏன் இங்க ஜனிச்சோம், எதுக்காக வாழ்றோம் அப்படின்ற எண்ணத்தையே நம்மளை மறக்கடிச்சு அந்த போதையின் தன்மைக்குள்ள நம்மளை இழுத்துறதுனால தான் நான் யாரு அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்க முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம். நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கும் நிம்மதியா வாழ்றதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியா இருப்பதற்காகத்தான், பாதுகாப்பா இருப்பதற்காகத்தான் காடுகள்ல வாழ்ந்த நம்ம மூதாதையர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நாகரிகத்தை நோக்கி பல்வேறு கட்டமைப்புகளை நம்ம ஏற்படுத்தினாங்க. நம்ம அதை நம்ம ஒழுங்கா பாதுகாக்கிறோமா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மூளையிலே எதையுமே கிள்ளி எரியாம விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கு. ஒதுக்குப்புறமா ஒரு கல் கடை ஆரம்பிக்கும் போதே நம்ம எதிர்த்திருக்கணும். அப்பயே விட்டுட்டோம். டாஸ்மார்க் மூளைக்கு மூளை வரைக்கும் நம்ம அனுமதிச்சிட்டோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தாய்மார்களும் சொன்னது, என்னுடைய கணவர் குடிக்காம இருக்கிறனால, என் பிள்ளை குடிக்காம இருக்கிறனால நல்லா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்படி ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏன் நம்ம தொடர்ந்து அதை தக்க வைக்க முடியல? ஏன் மறுபடியும் இந்த போதை வஸ்துவை நம்ம உலகம் எங்கும் கொண்டு ஒரு வருமானத்திற்காக ஒரு உயிர்கொல்லியை நாம் ஏன் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எப்போ பார்த்தாலும் முன்வைக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதுதான் இப்படி போய்கிட்டு இருக்குதுன்னா, சிறு சிறு குழந்தைகளுக்கும் கூட பள்ளிகள்ல கல்லூரிகளிலும் சரி, ஒரு மிட்டாயின் வழியாக எப்படியெல்லாம் வியாபாரத்தை பெருக்கலாம் அப்படின்ற ஒரு வியாபார தந்திரமிக்க ஒரு செயல்பாடு இந்த போதைக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. இந்த வியாபாரிகளுக்கு ஏன் புரியவே மாட்டுது? இந்த சமூகத்துக்குள்ள நம்மளும் இருக்கும், நம்ம பிள்ளைகளும் இருக்கும், நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு எப்படி இருக்கும் இந்த போதைக்குள்ள அதுவும் இருந்துச்சுன்னா, அதுவும் இதுக்குள்ள ஏதோ ஒரு போதையில அது ஆட்பட்டுருமே அப்படின்ற எண்ணம் எந்த ஒரு வியாபாரிகளுக்குமே இல்லாதனால பிள்ளைகள் நாளுக்கு நாள் சீரழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைகளுக்கு எதுதான் தேவை அப்படின்றத தன்னிலையை உணர முடியாத ஒரு நிலைக்கு நம்ம இந்த போதையானது தள்ளிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு பேப்பரில் பார்த்துருப்பீங்க. பட்டாக்கத்தியோட பஸ்ஸில் போனாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டாங்க, ஆசிரியர்களை குத்துறாங்க, மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க போதை பொருளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி நான் யாரு, தன்னிலை என்ன என்பதை மறக்கடிக்கக்கூடிய அந்த போதை வஸ்துவை நம்ம அரசாங்கமே முற்றிலும் ஒழிச்சாதான் இதை ஒழிக்க முடியும். ஒரு கை ஓசை எப்பொழுதுமே உதவாது. அரசாங்கம் இது முன்னெடுத்து வேறு வழியில பணத்தை சேகரிப்பதற்கான ஒரு உத்தியை கடைபிடிக்கணுமே தவிர, மனுஷனை கொன்னு மனுஷனுக்கு போதையை ஏற்றி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு அபத்தமான செயல். நாளைய தலைமுறை எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஒரு ஆரம்பத்திலே ஒரு முளையிலே நம்ம எதுக்க தெரியாம போயிட்டோமோ. அம்மா சொல்லுவாங்க, சின்ன செடியில சுத்தி களை இருந்துச்சுன்னா அந்த செடி வளராது, அந்த களையை பறிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கலையை நம்ம பறிக்காம விட்டுட்டோமோ. முதல்ல ஒரு டாஸ்மார்க் வரும்போதே நம்ம எதிர்த்து சண்டை போட்டு அதை கொண்டு வரக்கூடாதுன்றத முன்னின்று நம்ம ரொம்ப தீவிரமா இருந்திருக்கணுமோ ஒவ்வொரு வீட்லையும் அப்படின்னு நினைக்க தோணுது.
ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருமே இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு சோசியலுடைய சோசியல் அந்தஸ்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் எல்லாருமே இப்ப ஏன் சிறு பிள்ளைகள் கூட ரீல்ஸ் அப்படி போடுறேன்றதுக்காண்டி பீட் பாட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சியர்ஸ் சொல்லி குடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசெல்லாம் பதறுது. நாளைக்கு எப்படி இவங்க இருக்க போறாங்க, எதனுடைய அடிமைகளாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். தெருவு எங்கும் வந்து புகை விடுறதும், கஞ்சாவை துப்பிட்டு போறதும், புகையிலை போடுவதும், இப்படி நாளுக்கு நாள் விதவிதமான பெயர்களை கொண்ட போதை வஸ்து நம்மளை ஆட்கொண்டுகிட்டே இருக்கு. இப்போ கூட நீங்க சமீபத்துல படிச்சிருப்பீங்க, ஒரு கல்லூரியில வந்து போதை வஸ்து வந்து பயன்படுத்துறாங்கன்றத ஒரு பையன் கண்டுபிடிச்சு சொன்னனால அவனை கொன்னுட்டாங்க அந்த வியாபாரிகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. இது வந்து ஒரு மனிதனை மனிதனாக இருக்க விடாமல் ஒரு மிருகத்திற்கு அழைத்து செல்கிறது. மிருகம் கூட இப்ப வந்து தன்னிலையை அறிஞ்சு நான் என்ன, நம்மளுடைய கட்டுப்பாடு என்ன, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற நிலையில இருக்கு. ஆனா நம்ம தான் மிருகத்துக்குள்ளேயும் சேர முடியாம மனிதனுக்குள்ளேயும் சேர முடியாத வித்தியாசமான ஒரு பிறவிகளாக இந்த போதை வஸ்துவானது நம்மளை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறதுன்னு ஒவ்வொரு மனிதனும் உணரணும். காலையில டிப்டாப்பா ஒருத்தர் போவாரு, ஆனா சாயந்தரம் பாத்தீங்கன்னா சாக்கடை பக்கத்துல வந்து நிர்வாணமா படுத்திருப்பார். அந்த நிர்வாணத்தை கூட புரியாத அளவுக்கு அந்த போதை வஸ்து வந்து ஒரு மனிதனை எப்படி ஒரு ஆட்பட்டிருக்கு, ஆட்கொள்ளியா வச்சிருக்கு அப்படின்றத ஒரு மனிதன் உணரணும். எதுவுமே செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனசினுடைய கட்டுப்பாடு தான் இங்க வந்து முதல் முக்கியம். அடுத்த குடிமச்சான் அப்படின்றதுக்காண்டி ஆரம்பிக்கிற பழக்கம் கடைசியில நம்மளை சுடுகாடு கொண்டு போற வரைக்கும் ஆக்கி விட்டுரும். அதை முதலே நம்ம வந்து கட்டுப்பாடு நமக்கு விதிக்க தெரியணும். இந்த ஒரு பக்கம் இந்த ஒரு போதை, இப்படி ஒரு போதை போய்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு போதை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க குடிக்கிறாங்க நான் குடிக்கிறேன், இவங்க செய்யறாங்க நான் செய்யறேன், நீ ரீல்ஸ் போடுற நான் ரீல்ஸ் போடுறேன், இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள போட்டி மனப்பான்மையில நான் யாரு, நாம யாரு, நம்மளுடைய தேவை என்ன, நம்ம எதை நோக்கி வந்தோம், எதுக்காக வந்தோம் அப்படின்ற எண்ணத்தை சுத்தமா மறந்து போயிடும். சுத்தமா மறக்கடிக்கிறது எது அப்படின்னா இந்த மாதிரியான தன்னைத்தானே இழக்க வைக்கக்கூடிய போதை. அதுதான் வியாபாரிக்கு என்ன, அவனுக்கு தேவை growth. நீ growth ஆனா என்ன, நீ இருந்தா என்ன, கில்லாட்டி என்ன, அவனுக்கு தேவை அவனுடைய வளர்ச்சி. அப்ப நம்மளுடைய வளர்ச்சி எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம தான் வந்து நம்மளுடைய எண்ணத்தை வந்து தெளிவாக்கணும். இதுக்குள்ள போய் விழுந்துக்கிட்டோம்னா நமக்குனுடைய எதிர்காலம் ஒண்ணு இல்லாம போயிரும். மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்களும் மிகப்பெரிய அறிவாளிகளும் மிகப்பெரிய மேதைகளும் வாழ்ந்த இந்த உலகத்துல நம்ம ஒண்ணும் இல்லாம ஜீரோவா இருப்போம், எதுவுமே செய்ய முடியாம. எல்லா அறிவும் ஆற்றலும் இறைவன் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கான். ஆனா அதை பயன்படுத்துறதுல தான் இருக்கு. இந்த மாதிரி பயன்படுத்தாம போதைக்குள்ள விழுந்துறனாலையும் நம்மளால எதையுமே சாதிக்க முடியாம அதுல ஒரு கில்ட்டினஸ் வந்து அதை நோக்கியும் நான் வந்து ரொம்ப என்னால எதுவுமே முடியல அதனால நான் குடிக்கிறேன் அப்படின்றத ஒரு சாக்கா சொல்றதெல்லாம் நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கான ஒரு அர்த்தம். இரண்டாவது, இதுதான் ஒரு புறம் அப்படின்னா இன்னொரு பக்கம் செல்பேசி என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு இருந்து உறவுகளோட பேசுறதை விட்டுட்டோம், நம்மளுக்கு நாமே பேசுறதை விட்டுட்டோம், புத்தக வாசிப்பை தொலைச்சிட்டோம், நல்ல செயல்பாடுகளை இழந்துட்டோம். செல்பேசியினுடைய மயக்கிகளாக மயக்கம் கொண்டவர்களாக நம்ம அதிலே மூழ்கி இருக்கும். இன்னும் சிலர் வந்து புகழ் விரும்பிகளாக மாறி இருக்காங்க. இப்படி ரீல்ஸ் போடுற புகழ் விரும்பிகளாக மாறி இருக்காங்க. தன்னுடைய அவயங்களை எல்லாம் காமிச்சு அதனால பல்வேறு இடர்பாடுகள் வருமே அப்படின்லாம் நினைக்காம அது ஒரு போதை வஸ்து மாதிரி அவங்கள ஆக்கிரமிக்குது. இது ஒரு புறம் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி உலகமே வந்து போதைக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம எப்படி இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை காப்பாற்றுவது அப்படின்னு ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களுக்கும் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் பயம் இருந்துகிட்டே இருக்கு.
எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? செல்ஃபோன் கொடுத்தாதான் ஒரு குழந்தை சாப்பிடுவேன்னுது. நீ இத்தனை நேரம் கொடுத்தாதான் நான் படிப்பேன்னு ஒரு டிமாண்ட் பண்ணுது. இந்த பிள்ளைகிட்ட இருந்து நம்ம எப்படி இந்த விஷயத்துல இருந்து அவங்கள மீட்டெடுத்து கொண்டு வர்றது? நீங்கள் சமீபமாக கூட பார்த்துருப்பீங்க வீடியோவில். வீடியோ கேம்ஸ் விளையாடி ஒரு பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பாங்க. ஆஸ்பத்திரியில் கூட அவன் வீடியோ கேம்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு நிலையை அவன் அடைந்திருப்பான். அப்போ எவ்வளோ தூரம் நம்மளை வந்து ஒரு ஒரு செல்ஃபீஸியாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், எப்படி நம்மளை மயக்கி அதோட பக்கத்தில் நம்மளை வச்சிருக்கு. நாம யாருன்றத இழந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்தாதான் முடியுமே தவிர ஒரு கை ஓசை முடியவே முடியாது. இத அரசாங்கமும் சரி, தனி மனிதனும் சரி, ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். மனதினுடைய இறுக்கி கட்டக்கூடிய மனதை நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும். இப்ப வந்து சிறு குழந்தைகள் மட்டும் அப்படி இல்லை, வீட்டில் இருக்க பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லாம செல்பேசியினுடைய போதை என்ற ஒரு செல்பேசிக்குள்ள நம்ம விழுந்துட்டோம். அதுல நம்ம மீண்டெடுந்தாதான் நம்மளுடைய குழந்தைகளையும் மீட்டெடுக்க முடியும். இது ஒரு புறம் இருந்தா, இன்னொரு புறம் வந்து நம்மளுடைய பிள்ளையினுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, அவன் யார் கூட பழகிறான், அவன் எங்க போறான், அவனை சுத்தி என்ன நடக்கிறதுன்றத ஒரு கண்காணிப்பு நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, இந்த வியாபாரமா பார்க்குற தன்மையை வந்து தான் வளர்ந்தா போதும் அப்படின்ற எண்ணத்தை இந்த போதை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டுமே, அவங்களும் கொஞ்சமாதி இந்த சொசைட்டிக்குள்ள நம்மளும் இருக்கோம், நம்ம பிள்ளைகளும் இருக்கு, அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள வரும்போது தான் நம்மளுடைய ஒரு தெளிவான ஒரு போதையற்ற ஒரு உலகத்தை நம்ம மீட்டெடுக்க முடியும். அதற்காக எல்லாருமே இணைந்து போதையற்ற உலகத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும். கஞ்சா, அபீன், சாராயம் மட்டும் போதை அல்ல, செல்பேசிகளையும் கூட ஒரு போதை வஸ்துவா நமக்கு மாறிடுச்சு. அதுல இருந்தும் நம்ம மீட்டெடுக்கணும். நம்மளை பிள்ளைகளையும் மீட்டெடுக்கணும், நாமளும் மீட்டெடுக்கணும். நாகரிகம் அப்படின்ற பேர்ல எதையோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நாகரிகம் அல்ல. நம்மளுடைய நான் யார் என்பது புரிந்து நம்மளுடைய இலக்கை நோக்கி அடைவதே நாகரீகம். அதை நோக்கி செல்வதுதான் மிகப்பெரிய வந்து மனிதனா வாழ்வதற்கான ஒரு அடையாளம். காடுகள், மேடுகள் அதையெல்லாம் விட்டுட்டு நம் நாகரிகத்தை நோக்கி ஆறறிவு உள்ளவர்களாக நம்ம மாறிய நாம் ஐந்தறிவு மிருகத்திற்கு இருக்கக்கூடிய சுய கட்டுப்பாடு கூட இல்லாட்டினா எப்படி நாம் காப்பாற்றுவோம், எப்படி நம்மை நாமே காப்பாற்றுவோம்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அப்ப எல்லாருமே விழுந்து கிடக்கின்ற, ஏதோ ஒன்றில் விழுந்து கிடக்கின்ற போதையிடமிருந்து நாம் விடுதலை பெற்று நான் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டு கேட்டு நாம் முன்னேறி கொண்டே போக வேண்டும். எல்லோரும் கையிலும் தான் இருக்கிறது இந்த போதை அற்ற ஒரு உலகத்தை மாற்றுவதற்கு. நம்முடைய மனதை எப்பொழுதுமே போதையற்ற ஒரு உலகத்தில் இருப்பதை உணர வைக்க வேண்டும். அவற்றிற்கு நாம் பயிற்சி தர வேண்டும். அப்படி அனைவருமே இணைந்து ஒரு போதையற்ற ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், ஒரு அம்மா அப்பாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அதை நோக்கி தான் இந்த பயணம் தொடர்கிறது. ஒரு போதையற்ற உலகத்தை உருவாக்குவோம்.